லீலாவதி, என்ன இவ்வளவு பெரிய துப்பாக்கி? உன் வீட்டுக்காரர் மிலிட்டரியில வேலை செய்யறாரா? சொல்லவே இல்ல. ஆமா ஆமா, வேலு மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை பாக்குறாரு. அட நீ வேற, எங்க அப்பா இதை என் கல்யாணத்துக்கு சீதனமா கொடுத்தாரு. என் புருஷன் இதை யூஸ் பண்றதே இல்ல. நான் தான் துரு புடிச்சு போயிடக்கூடாதுன்னு வாரம் எண்ணெய் போட்டு தேய்ச்சி பூவை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். வேஸ்ட் பேப்பர் இருக்காமா? எங்க வீட்டுல ஒண்ணுதான் வேஸ்டா கிடையா கிடக்கு. அதுவும் இப்ப வீட்டுல இல்ல, வெளியில இருக்கு. ஏய், யார பத்திரி வேஸ்ட்ங்கற? உன்னைய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணா தாண்டி என் பாஸ்ட் என்னன்னு உனக்கு புரியும். எவன்டா என் பொண்ணோட பெல்லு மேல கைய வச்சிருப்ப? என்ன பக்கால தெரியுமா பேசிருக்க? ஓ மர்மண்ட தான் பேசுறத மறந்து பேசுறியா? எனக்கு வரப்போற மருமக துப்பாக்கியால குறி பார்த்து சுடுறவனா இருக்கணும்னு தேடுன்னு தேடினேன். அந்த நேரத்துல ஒரு தற்குறி தரகன் தீபாவளி துப்பாக்கியால கூட சுட முடியாத ஒன்ன பீரங்கி சுடுறதுல பிஸ்தான்னு ஒரு பீலா விட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது உன்னால ஒரு பணியாரம் கூட சுட முடியாதுன்னு. அதை எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? சொல்றேன். ஒரு பெரிய குளத்தை காட்டி இவன் கையில ஒரு கல்லை கொடுத்து இந்த குளத்துல எங்கேயாவது இந்த கல்லை வீசி எறின்னு இவனும் வீசினான். ஆனா அந்த கல் இவன் காலடியிலே விழுந்துருச்சு. ஒரு பெரிய குளத்துக்குள்ள கல்ல நுழைக்க முடியாத இந்த துப்பு கட்ட தோசி என் பொண்ணோட சின்ன இதயத்துல எப்படா நுழைவ? கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. பெத்த பிள்ளையோட உடம்புல அங்கங்க வெள்ள புதைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? என்ன என் பொண்ணு லீலாவதி கண்ணி கழியாம காலாவதி ஆனா கூட பரவாயில்ல. இத பார், என்னைக்கு நீ குறி பார்த்து துப்பாக்கியால சுடுறியோ அன்னைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பலாந்து பலாந்து. டாடி போடி. எப்ப மெட்ராஸுக்கு வந்தீங்க? எப்படி அட்ரஸ் கண்டுபிடிச்சீங்க? இன்னைக்கு காலையில தான் வந்தா. சரி, வந்தோன்னு செல்லுக்கு போட்டோம். நம்பர் நாட் இன் யூஸ் வந்தது. மெட்ராஸ்க்கு ஒரு சின்ன வேலையா வந்தோம். உனக்கு இங்க வீடு இருக்கும் போது நாங்க வெளியதங்கற நீ கோச்சுக்குவியா? இந்த பிட்டெல்லாம் இங்க போடாத. ஏற்கனவே இந்த வீட்டுல புட்போர்டுல தொங்குன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த டர்னிங்ல புடிச்சு தள்ளி விடாம 2 அலைதுக. பத்தாக்கு நீங்க வேற வெளிய போங்க. மாப்ள, என்னடா வீடு தேடி வந்தவங்கள கேட்ட தாண்டி போ சொல்றியே, கொஞ்சமாவது மரியாதை இருக்க? ஆமா, நீங்க யாரு? நாங்க எல்லாம் ஒரே மண்ணுல பிறந்தவங்க. ஒரே மண்ணா? ஆமாங்க. நம்ப முடியலையே. உங்களை பார்த்தா செம்மண்ல பிறந்த மாதிரி இருக்கீங்க, இவனை பார்த்தா கரிசல் மண்ல பிறந்த மாதிரி இருக்கான். இந்த ஆராய்ச்சி பத்தி இங்க மூடு வாய. இவங்கிட்ட என்ன பேச்சு? இத பாருங்க, நீங்க வீடு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டாம். சரி. மேல் மாடி காலியா தான் இருக்கு, நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இந்தாங்க சாவி. மாப்பிள்ள வந்து திறந்து சாவி தான் திறக்கும். நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, சொன்னது என்னை யாராவது. சாரிமா, நானே குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன ஃபீலிங்? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க, உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா என்ன பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா என்ன பண்றது? நீ உன் பொண்டாட்டி வரைக்கும் பொம்பளை நினைச்சு அப்புறம் லோலோன்னு சுத்துற. அதனால அவளுக்கெல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேரக்கிழங்கு சைஸ்ல உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஏடிவில லவ் உங்கள் சாய்ஸ் பண்றல சானியா. இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிந்த. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவன் கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேசாம. என்னைய பெரிய கலரு, அவளுக்கு கருப்பு கலர் தான் ரொம்ப பிடிக்குமாமா. அதனாலதான் யாராச்சும் கேட்கிறாங்களோ இல்லையோ, தினம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கா. உன்கிட்ட கருப்பும் இருக்குது கருப்பும் இருக்குது. நேரா போற, பேசி முடிக்கிற, அன்னைக்கு ராத்திரியே ஆஜாகா பாகா பாஜாகா என்ன பாரு சவுண்டு? இல்லப்பா, இந்த வீட்டுல போனாதான் அங்க ரீச் ஆக முடியும். கொஞ்சம் இருக்கு. காலையில இருந்து பாத்ரூம்ல தண்ணி வரல. பைப் ரிப்பேர் பண்றவனுக்கு போன் பண்ணி 1 hour ஆக போகுது. இன்னும் ஆளை காணோம். ஏன் லேட் மேன்? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஆஹா, அவன் சொன்னது உண்மைதான். கருப்பா இருக்கவங்களுக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல மேல பாக்குறீங்களா இல்ல கீழே பாக்குறீங்களா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓப்பனா இருக்கீங்க. ஆமா, வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு பெரியவங்க? உள்ள வாங்க, நான் காட்டுறேன். எது எது வீக்கா இருக்கு, எது எது மாத்தணும், இல்ல எல்லாமே புதுசா மாத்தணுமா பார்த்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். உள்ள வாங்க. இத போய் எவனாச்சும் வீக்குனானா அவன் பேக்கு.
நல்லா கண்ணுக்கு அழகா கமகமன்னு கும்முன்னு தானே இருக்கு. என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதையுமே பார்க்காம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாரு. போன நிறுத்து. உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை என்ன பத்தி பேசுறீங்க? உம்பளையா நீ எல்லாம்? என்னது மாப்பிளையா? பின்ன என்ன? நீ பைப்பை ரிப்பேர் பண்ண வந்த ஆள் இல்லையா? இப்ப நான் யார் ரிப்பேர் பண்ணணும்? ரிப்பேர் ஆன என் ஒய்ஃபுக்கு பதிலா உன்னை ரெண்டாவது நாளா கட்ட வந்தவன் நான். பேசலாம். தாரமா, உனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கிடைச்சதே தப்பு, இதுல உனக்கு ரெண்டாம் தரம் வேறயா? குய்யோல கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? ஆஹா! நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி. வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க? பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்கிளே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியே கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான், மச்சான், மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கெங்க புண்ணு? ஏய், மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறான். என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். ஏய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த இந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா?
இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா பொண்ணு வருது. மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். போம்மா. அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழே தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போம்மா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்பிள, என் மணிமேகலை இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவனமா பாக்கணும். இப்படி வச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல, வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கையை இப்படி ஸ்டிஃபா வச்சுக்கணும். சரி டீச்சர். வச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 ஐயோ டீச்சர், உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலே நான் பாஸ் ஆகி வெளியே ஓடி இருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன். ஆமா, கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். ஃபாலோ மீ. போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி என்கிட்ட ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதும்? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சு வச்சிருந்தேன். கிழிக்க உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டம், இதயத்துல என்னத்த வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்ட. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். டீச்சர் கிட்ட என்னடா பேச்சு? அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன்.
8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏன்டா லேட்டு? என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரவங்கள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணாம் சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனா இங்க வச்சுட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டேறா நோட்டேறா. தம்பி, நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவாளை உருவற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க, பையில வைப்பாங்க. அதனால தான்டா உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ, எப்படி என் கெடுபிடி? பசங்களா, சொல்லுங்க சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு. அவர் இங்க வருவாரு. வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும். அப்புறம் உட்காரணும். யார கேள்வி கேட்கிறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும். சரியா? சரி சார். முண்டா, இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன். இன்னைக்காவது தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. வணக்கம் சார். வணக்கம் சார். இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர். சார், எதிரில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு கருப்ப, அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நான் தான் சார். நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4-5 கூட இருப்பேன் சார். சரி சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாதுன்னு பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன்தான். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. என்னங்கய்யா, நான் இங்கதானே இருக்கேன். என்னாச்சு? காலையில கடுகடுன்னு இருக்க? வேலைக்காரிக்கு என்ன கடுகடுப்பு வேண்டி இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. என் பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் தானே கேக்குறேன். முடியுமா முடியாதான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதுதான் கோவமா? நீயும் உன் பிள்ளைக்கு ரொம்ப நாளா வேலை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் படிச்சிருக்கான் அவன்? அவனுக்கு அவங்க அப்பன் புத்தி அப்படியே இருக்குதுங்க. அப்படி என்ன அப்பன் புத்தி? அவர் அடிக்கடி பீடி சிகரெட் குடிப்பாரா? இவன் சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல இருந்து பார்த்து பழகிட்டான் பாருங்க. கப்புன்னு குடிச்சுக்கிட்டான். ஓஹோ. ரவுண்ட் ரவுண்டா புகை விடுவாங்க. வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் பீடிய. அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க. ஐயோ, இவன் ரோஷக்காரன்ல. என்ன அப்பவே பீடி சிகரெட் குடிக்கிறதா நிறுத்திட்டானா? அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட வந்தீங்க என் புள்ள. வாத்துக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினான்ல. எதை, பீடியவா? இல்லங்க, பள்ளிக்கூடத்தை. ஐயோ, இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு. அதனாலதான் இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாததான்னு சொல்லிட்டேல்ல. வெள்ளையம்மா, நீ உன் பையனோட படிப்பு பத்தி சொல்லிட்டேல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலையை வாங்கி கொடுத்துறேன். பெரிய உத்தியோகம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. உங்கள மாதிரி ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் மொசக்குட்டி மட்டும் இந்த உடுப்ப போட்டுக்கிட்டு வந்தான்னா அடா 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 எப்படி இருப்பான் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி. பாட்டா படிக்கிட்டு இருக்க, உனக்கு வைக்கலண்டா வேட்டு. வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா, காசு யார் கையில வாங்குறதுன்னு தெரியலையே. கோவிந்தா, சிதம்பு, நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க. அங்க உன் அக்கா பையன் மனோகரன் அஞ்சலி அம்மாவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரவா?
ஐயோ ஏண்டா நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்தேன் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திர பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு அவங்கள யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா. மாமா தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா, இல்லையில் மரணம் அப்பா. ஐயோ பிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ஜோசியை பார்த்த பிறகு தான் ஒத்துக்குவேன். மாமா இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை, 100ல ஒரு வார்த்தை, 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷன் மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சித்தப்பு நீ பாட்டுக்கு வா கொடுத்துறியே, நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன். சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா. ஓ வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 வாங்க. இந்தாங்க இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஆ, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துரலாம். ராகு இங்க நிக்கிறான், நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னாயா? பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல, பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா, பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். அட மாப்பிள்ளை இல்லையா, பொண்ணை பெற்ற தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது உன் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா ஜோசியம் பார்த்து எங்க பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி, அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. ஆமா என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99. 99. மாப்பிள்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்பிள்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்கள நம்ம மடக்கணும். சரி மாப்பிள்ள கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்பிள்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா, கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போக போகுது, நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளைய சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க ஆத்தா மாதிரியே. ஆக்சுவலி இவளே நமக்கு சங்கூதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணம் ஆகி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாரமா. ஐயோ சங்கையா, சங்கையா இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? சங்கையா செத்துட்டான். அவன சங்கூதி ஆச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள இருக்காரு வாங்க. இல்ல சங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டே. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதமும் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செஞ்ச அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரெழுதி வச்சுட்டு வச்சிருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா. அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா. அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க. கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா. கிளம்புங்க மாமா. எந்திரி மாமா. அஞ்சு ஷாருக் அஞ்சு உங்க அப்பா போயிட்டான்.
ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே, இத பாரு. நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே, சிக் சிக் புக்கு சிக் புக்கு 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 புக்கு. எங்க சத்தம் வருது? நீங்க போற ரயில தான் மாப்பிள்ள நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த். மாமா, தங்குவத போலையா நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னு எனக்கு தங்கு ஊதிடுவியா? ஏண்டி, நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்கா. நீங்க அப்ப பார்த்து சும்மா இருக்க. போடுறி, போடு தோழி. எல்லாம் உன்னால வந்ததியா? மாமா, எதுக்கு அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு போறா? எல்லாம் நம்ம பர்சனாலிட்டி தான் மாப்பிள்ள. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர் வருது இல்ல? உன்ன பார்த்தா யோ, அவ என்ன பாத்துட்டு போறாயா? ஏன் போறாத காலம் மாப்பிள்ள. என் பொண்ணு உண்மையில ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. மாமா, கொஞ்சம் கிட்ட வாங்கல. மாப்பிள்ள வாயா. மாமா, கை கட்ட அவுத்து விடு மாமா. ஐயா, என்னது இது? ஒண்ணும் புரியலையே. அப்பா, ஏன் இவன் சுத்தி சுத்தி வரான்? ஏண்டா, அப்போத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். போற வர வர போற, என்ன விஷயம்? இல்ல, இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒத்துமையா இருக்குண்டானுவா. நீங்க மாமனும் மருமனும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கல? உண்மையிலே அலுசுமா இருக்கு. எங்க ஊர்ல 60 ரூபாய்க்கு மாமன் மருமன் ஓடிட்டான். 20 ரூபாய்க்கு மருமன் மாமன் ஓடிட்டான். ஊருக்காரங்க நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பத்தியா? நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க பாக்கும்போது நீங்க ஐயா சத்துமே எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அழாதையா, அழாதையா. விஷயம் தெரியாம பேசாதயா. பாய போட்டு அத பணியாரத்தை வச்சு அதை சாப்பிட விடாம பண்றது அந்த நாய். போடுறான், நல்லா போடுறான். அது தெரியாம உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருதா? இங்க வாடா, கிட்ட வாடா. உன் கண்ணெல்லாம் ஒரு கண்ணு, அது ஆனந்த கண்ணீரா? போடு. எப்படி? அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத. கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும்னு எவ்வளவு மெதுவா மானங்கட்ட மாப்பிள்ள. கர்ம கர்ம, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டு. மாமா, தப்பு நடந்து போச்சு. மாமா, தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு. மாமா, இதுக்கு நீதான் காரணம். ஏண்டா தொத்தா, இந்த தீபாவளிக்கு நீ ஊருக்கு போயிட்டு வர்றியா? பொங்கல் வரையும் காத்துட்டு இருக்க முடியாது. தீபாவளி தான் ஊருக்கு போவோம் முதலே. டேய், தூங்கும்போது கூட ஆய் ஆயின்னு தூங்காண்டா. மாமா, நீதாண்டா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்துட்டு யூஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ, என் உயிருக்கு உழ வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள, 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 கதை தரங்க மாப்பிள்ள. ஐயோ, ஆளாக்கு தலை வந்துட்டானே. விடு விடு, தள்ளிப்படு தள்ளிப்படு. மாப்பிள்ள, கதை தரங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, கண்ணே அஞ்சலி தேவி, எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ, ஐயோ, சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள, மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா?
அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? ஆமா சார். விடுதலை 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 விடுதலை. பாவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேச? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி தம்பி ராசா தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி உன்னை கொண்டுட்டு நானே உனக்கு சொல்ல ஓடுறேன். ராஜு, நானும் நீயும் பழகுறது எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு ராஜு. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கலாம் ராஜு. நான் எடுத்துட்டு போறேன், கொடு. ஒன்னும் தேவையில்லை, எங்க சாமான நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ, நீங்க மேலே கீழே ஒண்ணு பார்க்க வேணாம். நான் டபுள் மீனிங்ல பேசல, கொண்டு வந்த லக்கேஜை பத்தி தான் சொன்னேன். பாஸ்போர்ட் ப்ளீஸ். வாட்ஸ் யுவர் நேம்? நேம் ப்ளீஸ். சின்னமனூர் ராஜ வெங்கட விஜய சத்யதுர்க மூகாம்பிகை விசாலாட்சி கிருஷ்ணவேணி சந்தியாகுமாரி. முடியும். அதுக்கு பதிலா A to Z சந்தியா அப்படின்னு சொல்லிருக்கலாமே. நீ உன் வேலையை பாரு, இது எங்க அம்மா அப்பா பேர், தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. தேங்க்யூ. You're welcome. தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட். நிஜமாவே என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் கொடுத்தேன். அந்த புக்ல என்னதான் இருக்குமோ. ஹே, யூ நோ சம்திங்? சில பேர் கூட ஜர்னி செமையா போர் அடிக்கும், எப்படா நம்ம ஊருக்கு போய் சேருவோம் அப்படின்னு இருக்கும். ஒரு சில பேர் கூட ஜர்னி செம ஹாப்பியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்குள்ளேயுமா ஊர் வந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ என் கூட சேர்ந்து வரது எப்படி தோணுது உனக்கு? ஆரம்பமே இப்படி சொதப்பதேன்னு தோணுது. அதாவது சீக்கிரமாவே ஆரம்பிச்சா அது சீக்கிரமாவே முடிஞ்சிரும் இல்லையா? I like your timing. Thank you, thank you. It's okay. Excuse me. இந்த சீட்ல நானே உட்காந்துக்கிறேன். அப்ப நான் எங்க உட்கார்றது? ஃளைட் வேணும்னா ஓடிட்டு வரட்டுமா? இந்த பஞ்ச் டயலாக் கேட்டு சிரிக்கிறியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. பாருங்க சார், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இங்க பாருமா, கடவுள் ஒண்ணு தேவதை மாதிரி படைச்சிருக்கான், என்ன டம்மி பீஸா படைச்சிட்டான். என்ன மாதிரி நீயும் உன்ன மாதிரி நானும் ஆக முடியாது. உனக்கு அந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க, எனக்கு இந்த சீட்டை ஒதுக்கி இருக்காங்க. அவங்க உங்க சீட்ல தான் உட்காரணும். ப்ளீஸ் கிவ் மை சீட். கொள்ள கத்திரிக்கோ போய் தொலை. நாட்டி கேர்ள். நான் யாரதையும் பயன்படுத்த மாட்டேன், என்னது பயன்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டேன். திரும்பவும் பஞ்சா? இதுக்கே அசந்தா எப்படி? இப்படி ஏகப்பட்டது கைவசம் இருக்கு. மை நேம் இஸ் பிளாட்டினம் மணி. பிளாட்டினம்ங்கிறது புனை பெயரா? இல்ல, இண்டஸ்ட்ரியில என் பெட் நேம். கொடுத்தாங்களா? இந்த உலகத்துல யாரும் பட்டம் தர மாட்டாங்க, நாமளா தான் எடுத்துக்கணும். ஐ அம் அப்கமிங் ரைட்டர். சாகர வயசாயிடுச்சு, அப்கமிங்னு சொல்றீங்க? ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவன் சில பேருக்கு பிரேக் கொடுக்கறான். ஏஜுக்கும் டேலண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல. இந்த பொண்ணுங்க எல்லாருமே நாம நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்ல. கண்ண மைய பூசிக்கிட்டு, உதட்டுல சாயத்தை தடவிக்கிட்டு, தலைக்கு குலுக்கி நடந்தா எல்லாரும் விழுந்துடுவாங்கங்கிறது அவங்க அபிப்பிராயம். ஆனா அது என்கிட்ட நடக்காது. ஏன் முடியாத? நோ 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 நோ, ஃபீல் ஃப்ரீ, நோ டாக்ஸ். இறங்கி வா, இருக்கு. பொண்ணுங்கன்னா உனக்கு பிடிக்காதா? யார் சொன்னது? பொண்ணுங்கன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சரியான பொண்ணு நீ பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னை எப்ப பார்த்துட்டு இருக்கானா? இந்த பொண்ணையாவது நீ இவ்வளவு நெருக்கமா பார்த்திருக்கியா? இதுவே உன் ஆயுசுக்கும் போதும். தொடி. மணி சார், எல்லாம் முடிஞ்சதா? பரவாயில்ல, ஓரளவுக்கு. மணி சார் எங்க? பிளாட்டினம் மணிக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர்?
beautiful, memorable journey. சந்தியா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். அவன் பக்கத்துல நானா குறப்பிரசவத்துல பிறந்த கிழவன். என் மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. உடம்பெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கு. கேட்டு பயலே உன்னை கொன்னுடுறேன். என்னடா என்ன இங்க லுக்கு? அந்த முட்டைக்காடு ரெண்டி நோண்டிடுற பாரு. பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்தி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். அதே கோவப்படுத்தி பார்த்தா அசிங்கமா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. Yes, sir. Can you change my place, please? No, sir, it's not possible. இல்ல கதவு திறந்து விட்டீங்கன்னா குதிச்சு ஓடி போறேன். You naughty boy.